வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. எல்லாருக்கும் தெரிந்த செய்திகளை பற்றியும் நிகழ்வுகளை பற்றியும் நிறையா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்க கருத்து பரிமாற்றத்துக்கு நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய செய்திகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுறதே இல்லை. பொதுமக்களோட பிரச்சனைகள் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை பற்றி தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செய்தி சேனலில் பார்க்க நேர்ந்துச்சு. தேனியில் மக்கள்லாம் திரண்டு போராடிட்டு இருக்காங்க. பல கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரே நோக்கத்துக்காக போராடுறாங்க. இந்த விஷயம் வெளியே வரல. அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க பாரி. நிறைய ஊடகங்கள் அந்த செய்திகளை புறக்கணிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 98 மலை கிராமத்தை சார்ந்த மக்கள் தேனி கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அறவழியில் ஒரு அகிம்சை வழியில் அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த காணொலிகளில் பெண்கள் பெருவாரியாக இறங்கி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எதற்காக அவங்க போராடுறாங்க, ஏன் போராடுறாங்கங்கிறதே நிறைய பேர் விளக்கி சொல்றது இல்லை. அதற்கான ஒரு காணொலி தான் இந்த காணொலி. அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ இதை தமிழக முதலமைச்சருக்கும் இந்த தகவல்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும். நேரம் சேர்த்திருப்பாங்க, என்ன மாதிரி சேர்த்திருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ மக்கள் தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு நம்ம மூலியமாக, நம்ம சேனல் மூலியமாக கொண்டு போய் சேர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிவிகே தோழர்களுக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் எல்லாரையும் டேக் பண்ண முடிஞ்சதாக பரப்பி இது கொண்டு போய் சேருங்க. அந்த 98 மலை கிராம மக்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தார்மீக உரிமையும் ஒவ்வொரு தமிழருக்கும் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள மீட்டு எடுக்க முடியும். ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த 98 மலை கிராம மக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. ஒரு கிராமம் 2 கிராமம்னா பரவாயில்ல, 98 கிராமம்னா எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல. பட் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மலை கிராமங்களில் இருப்பாங்க. ஏறத்தாழ அநேகமாக 40,000 50,000 மக்களுக்கு மேலே இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ இத்தனை பேரும் இப்போ அவர்களுடைய ஊர்களை விட்டு காலி பண்ணணும். இப்போ இதுதான் இப்போ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலாக இருக்கிறது. எதனால் இந்த சிக்கல் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் போய் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும்ல, இந்த பசுமை அரசியல், கிரீன் பாலிடிக்ஸ், இந்த மாதிரி ஒரு குரூப் எப்பவுமே சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி குரூப்லாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக வாயடைச்சு இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்காக போராடுறோம், அதெல்லாம் பேசுகிறோம், அது பண்ணுறோம் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களே. இப்போ அவங்களாம் கொஞ்சம், ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனா நம்ம என்னைக்குமே தமிழர்கள் பக்கம் தான் கால். ஏன்னா நம்ம பேசுறது தமிழ் தேசிய அரசியல். சோ தமிழர்கள் அங்க பாதிக்கப்படுறாங்கன்னா தமிழர் பக்கம் நிக்கிறதுங்கிறது தான் அறம்ங்கிறது நம்மளுடைய கருத்தியல் கொள்கை கோட்பாடு. ஸோ அதனால நம்ம தெளிவாக நம்ம அந்த மக்கள் பக்கம் நிற்கிறோம், அந்த மக்களுடைய கோரிக்கையின் பக்கம் நிற்கிறோம். இப்போ நம்ம இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ தேனி கலெக்டரேட் இதில் மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மக்கள் எங்கேருந்து வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை வரசநாடு பகுதியை சார்ந்த மலை கிராம மக்கள் தான் இங்கே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. ஊர் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் அங்கே வந்திருக்கிறாங்க. அது குறிப்பிட்ட சமூகத்தவர்கள் வகுப்பினர் அப்படிலாம் கிடையாது. ஒரு கலப்பாக எல்லா தமிழ் சமூகங்களும் அங்கே இருக்கு. பெரும்பான்மையாக தமிழர்கள் தான் அந்த போராட்டத்திலையும் கலந்துக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை டைகர், ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட், அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் தான் இவைகள் எல்லாம். இப்போ இந்த மேகமலை ஸ்ரீவல்லிபுத்தூர் இந்த டைகர் ரிசர்வை பாதுகாக்கிறதுக்காக ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டு, அதில் அந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்குது. அது சமூக ஆர்வலர்கள் தான் யாரோ வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்படுத்தப்பட்டு சுப்ரீம் கோர்ட் அந்த மேகமலை டைகர் ரிசர்வை பார்த்துட்டு அங்கே என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4600 பிரைவேட் என்கோர்ச்சர்ஸ், அதாவது 4600க்கும் மேற்பட்ட ரெசார்ட்டுகள், அதில் ரெசார்ட் அடங்கும், கடைகள் அடக்கம், பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் அடக்கம், வீடுகள் அடக்கம், இந்த மாதிரிலாம் பல இதெல்லாம் கணக்கெடுத்து 4600 அத்துமீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாத்தையும் அகற்றணும். அதே போல் இந்த கட்டடங்களை மையப்படுத்தி அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, கடைகள், வணிக வளாகங்கள் இதெல்லாமே வந்துருச்சு. இந்த கடைகள்லாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் லிமிட்டுக்குள்ளே வர்றதுக்கான இடங்கள்ல இருக்குது. சரி, இப்போ இந்த ஃபாரஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகமலை டைகர் ரிசர்வ், அது புலிகளுக்கான சரணாலயம். ஸோ புலிகளுக்கான சரணாலயத்தை உங்களுக்கே தெரியும், புலிகளுடைய எண்ணிக்கை என்பது இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கு. அதை மீட்டெடுக்கணும், புலிகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கணும், அப்போ தான் வனத்தை பாதுகாக்க முடியுங்கிறனால புலிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்திய அளவில் சட்டங்கள் போடப்பட்டு புலிகளுடைய பாரம்பரிய வனப்பகுதிகளெல்லாம் புலிகளுக்கே திரும்ப கொடுக்கறதுங்கிறது அரசாங்கம் எடுத்த முடிவு. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் இந்த இந்த மாதிரியான ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாக்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது. ரெண்டாவது, இப்போ இங்கே இருக்க பிரச்சனை என்னென்னா,
ஒரு ஃபாரஸ்ட் இப்படி இருக்கு, இன்னொரு ஃபாரஸ்ட் இப்படி இருக்குன்னா இதுக்கு நடுவுல எல்லாம் ஊர் இருக்கு. இப்ப என்ன இதனால ஏற்படுற சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புலிகள் வந்து ஒரு இடத்துக்குள்ளேயே கன்ஃபைன்ட் ஆயிடுது. அதே போல புலிகளோட எண்ணிக்கை அந்த பக்கம் காட்டுலயும் கன்ஃபைன்ட் ஆகுது. இப்ப இந்த புலிகளுக்கு நடுவுல கிராஸ் ஆகி போறதுக்கு வழி இல்லை. இது வழி இல்லாம இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா, இந்த புலிகள் இனப்பெருக்கத்துல அதுகிட்ட இருந்து பிறக்கிற குட்டிகள் கூடமே இனப்பெருக்கம் ஆகி இன்பிரீட் ஆக தொடங்கிருச்சு. அப்ப வீரியமா இருக்காது அந்த சந்ததி. இன்பிரீட் ஆகுது. இன்பிரீட் ஆகுறதுன்னா என்ன ஆகும்னா, காலகட்டத்துல அழிஞ்சு போயிடும், அந்த புலி இனம் அழிஞ்சிரும். அப்ப இது இன்பிரீட் ஆகக்கூடாதுன்னா அது வந்து இங்க இருந்து ஒரு காட்டை தாண்டி அந்த பக்கம் போய் வேற புலிகளோட தொடர்பு ஏற்படுத்தி இனப்பெருக்கம் செய்யணும். அப்ப 2 ஃபாரஸ்ட் ரிசர்வ் பகுதியை ஒன்னா இணைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகுது. இது தேவையும் கூட. ஆனா இப்ப இதை செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடைப்பட்ட பகுதிகள் எல்லாமே ஊர்களாக என்னைக்கோ மாறிடுச்சு. இது இன்னைக்கு நேத்து மாறல, கிட்டத்தட்ட இவைகள்லாம் ஊர்களாக மாற்றப்பட்டு பல 100 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 200 ஆண்டுக்கு மேல இருக்கு. 200 ஆண்டுகளுக்கு மேல இருக்கு. வெள்ளைக்காரன் காலகட்டத்திலே இதெல்லாம் ஊராக மாறி இருக்கு. இப்ப இந்த வனப்பகுதியை இணைக்கணும் அப்படிங்கும்போது அந்த இடைப்பட்ட கிராமங்கள் எல்லாத்தையும் அகற்றணும். அதுல ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ஏரியாங்கிற இடத்துல கட்டப்பட்ட சில விஷயங்கள், அதுக்கு சார்ந்து மக்கள் பக்கத்துல குடியாயிருப்பாங்கல்ல, இது எல்லாத்தையும் அகற்றணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கு முடிவுக்கு வந்துட்டு இது சட்டத்தின் முறைகேடாக கட்டப்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4600 பாயிண்ட்ஸை வந்து குறிப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதை முழுக்க காட்டு பகுதியா மாத்துங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நடைமுறைப்படுத்த வரும் பொழுது அந்த ஆர்டருக்கு நடுவில் இப்போ 98 கிராமங்கள் இருக்கு. இப்போ இந்த 98 கிராமமும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, காலி பண்ணுங்குது. 98 கிராமத்தையும் கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிராமங்களை நீங்கள் இப்போ காலி பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இங்கே தான் வந்து இப்போ பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அந்த மக்கள் எதனால் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க என்னன்னு. நம்ம புலிகளை பாதுகாக்கணும், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. புலிகளுக்கான இனப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ மனிதர்களுடைய நடமாட்டம் என்பது உள்ளே வந்துருச்சு. அந்த காட்டு பகுதிக்குள்ளே நடுப்பகுதியில் அப்படி ஏற்பட்டுருச்சு. இப்போ இவங்களை அகற்றணுங்கிறத கடந்து சில உலக நாடுகளில் இதையும் கடந்து சில இன்னும் கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டில் புலிகள் கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒட்டுமொத்தமாக இவர்களை அகற்றாமல் அந்த வனப்பகுதியில் ஒரு ப்ராப்பர் ஃபென்சிங்கை ஏற்படுத்தி அந்த ஃபென்சிங் மூலமா சில அனிமல் பாசேஜுக்குன்னு சில பாதைகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. கிரீன் பாசேஜ்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ ஊர் இருக்குன்னு வைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மனசுல நினச்சிக்கோங்க, 2 பக்கம் காடு இருக்கு. இந்த 2 பக்கம் காட்டுக்கு நடுவில் இப்போ ஊர்கள் இருக்கு. இப்போ இந்த ஊருக்குள்ள புலி நடமாட்டம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஊர்களை சுற்றி ஃபென்ஸ் எழுப்பணும். இது கொஞ்சம் பட்ஜெட் வைஸ் அதிகரிங்க தான். ஆனால் வேற வழியில் இதுதான் நிரந்தர தீர்வு. ஊரை சுற்றி ஃபென்ஸ் எடுத்துட்டு நடுவில் இப்போ அந்த புலிக்கு கடந்து போகிறதுக்கான பாதையை ஒரு பிரிட்ஜ் மாதிரியோ ஒரு இது மாதிரியோ ஏற்படுத்தி அங்கே வந்து காடு மாதிரி மாற்றிடணும். ஸோ புலி என்ன பண்ணும்னா அந்த கிரீன் காடுகள் மூலயமா கடந்து போகும். இதை பல ஐரோப்பிய நாடுகளில் நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க, சாத்தியப்படுத்திருக்கு. நீங்கள் வந்து ஹைவேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அதுக்கப்புறம் யூரோப்பில் சில நாடுகளில் ஃபாரஸ்ட் ஏரியாவை கடந்து போகக்கூடிய பெரிய ஹைவேஸை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஹைவேல விலங்குகள் உள்ள வரக்கூடாதுங்கிறதுனால ஹைவே ஃபுல்லாக ஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் விலங்குகள் போறதுக்கு வழியையும் அவங்களே ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஒரு பாலம் மாதிரி போட்டு அதில் மண் நிரப்பி அதில் மரம் வச்சிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா அது காடு மாதிரியே இருக்கும். ஸோ அந்த உயிரினங்கள் அழகாக அதில் தாண்டி போயிடும். அதுக்கு இந்த இடத்துல கிராஸ் ஆகாது. ஸோ நேச்சுரலாகவே கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வழிமுறைகளை வெளிநாடுகளில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வழிமுறைகளை தான் நம்ம இங்கே பண்ணணும். அதை பண்ணாமல் விட்டுப்புட்டு உள்ள நடுவில் இருக்க எல்லா பேரையும் நீ காலி பண்ணு அப்படின்னு சொல்லி 98 கிராமத்தை நான் காலி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒத்த காலில் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதை கேட்டுக்கிட்டு வனத்துறையும் இந்த இதில் நிற்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, நடைமுறை சிக்கல்கள் என்னங்கிறத வச்சு தான் இப்போ இந்த மக்கள் போராட்டம் வருது. இப்போ நம்மளுடைய ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது, 2006 போடப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வன பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய உரிமையை அந்த சட்டம் வந்து நிலைநாட்டுறது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட எஸ்டி பிரிவை சார்ந்தவர்கள், அதாவது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அப்போ அவங்க பழங்குடி மக்கள், இந்த குறிப்பிட்ட பழங்குடி மக்கள் அந்த பகுதிக்குள்ளே வாழ்வதற்கும், அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே வாழ்வதற்கும், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் வச்சு விவசாயம் செய்து கொள்வதற்கும், அங்கே சில அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான வேட்டை பயிற்சிகளை நடைமுறை செய்து கொள்வதற்கும் அனுமதி, அதாவது தேன் எடுக்கிறது, அந்த சின்ன சின்ன விஷயங்களை பிடிக்கிறது, இதுகளுக்கெல்லாம் அனுமதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் வந்து உறுதி செய்யுது. ஆனால் அது யாருக்கு உறுதி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு மட்டும்தான் உறுதி செய்யுது. ஆனால் இப்போ துரதிர்ஷ்டவசமாக அந்த குறிப்பிட்ட ஷெட்யூல் ட்ரைப்ஸும் இருக்கிறாங்க காட்டுக்குள்ள.
ஆனா இப்ப அங்க குடியாகி இருக்கிறவங்க எல்லாம் சாமானிய தமிழர்கள், அந்த ஒரு ஷெட்யூல் ட்ரைபுக்குள்ள வரல. இப்ப இந்த சமூகங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த உரிமைகள் கிடைக்காது. ஷெட்யூல் ட்ரைபா இருந்தா அது கிடைக்கும், அவங்க காலி பண்ண தேவையில்லை. ஆனா இப்ப அங்க உள்ள இருக்கிறவங்க சாமானிய தமிழ் சமூகங்கள். அப்ப சாமானிய தமிழ் சமூகங்கள் அங்க உள்ள இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்கலாம் வந்து பிசியில வருவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிறது இல்லாதனால பிசியில் வரவங்க எல்லாம் இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் பல படைகள், பல போர்கள், பல பஞ்சங்கள்லாம் ஏற்பட்ட காலகட்டத்தில் மக்கள் அவங்களுடைய உடைமையும் உயிரையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பலரும் காடுகளுக்குள்ளெல்லாம் போய் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்க இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் காட்டுக்குள்ள போய் வாழணுங்கிற ஒரு நடைமுறை யதார்த்தம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே ட்ரைப் தானே, அப்படி பார்த்தா மனித சமூகமே ட்ரைப் தானே, காட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தான், எல்லாருமே காட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தானே. காட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க திரும்பவும் காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு யார் சொல்றது? காட்டுல இருந்து மனுஷன் வெளியில வந்தான். ஆக்சுவலா காட்டுல இருந்துலாம் மனுஷன் வெளியில இல்ல, காட்டை அழிச்சு தான் வெளியில ஒரு லேண்டே உருவாக்கலாம். குறிஞ்சியாக இருந்த நிலத்தை தான் மருதமாக மாற்றி இருக்கிறான், விவசாய நிலங்களா மாத்தி இருக்கிறான். முல்லையும் குறிஞ்சியும் தான் மருத நிலமாக மாறி இருக்கு. அப்ப எல்லாருமே காட்டுக்குள்ள அந்த மனுஷன் தானே. இப்ப இதுல படையின் காரணமாக, போர் சூழலின் காரணமாக திரும்ப காட்டுக்குள்ள போனவங்க இருக்கிறாங்க. பஞ்சத்தின் காரணமாக திரும்ப சரி பிழைக்கிறதுக்கு ஏதாவது காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி பிழைச்சிக்கலாம்னு சொல்லி சில குடும்பங்கள் காட்டுகளுக்குள்ள போயிருக்கு. சில குடும்பங்களை வந்து சில படைகள் வந்து தேடும். இப்ப விஜயநகர பேரரசு காலகட்டத்தில எல்லாம் கிளர்ச்சி பண்ற குடும்பங்களை எல்லாம் தேடி தேடி கொள்றாங்க. அப்ப அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட, அந்த போர்ல கலந்துகிட்ட வாரிசுகள் அந்த குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிருவாங்க, தலைமுறை வருவாங்க. அப்படி தலைமுறை வரவங்க அங்கேயே காட்டுல வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இவங்களை என்ன சொல்லுவீங்க? இவங்க இந்த சமூகத்துல வரமாட்டாங்க, அதாவது ஷெட்யூல் ட்ரைபுக்குள்ள வரமாட்டாங்க, இருந்தாலும் காட்டுக்குள்ள தானே வாழ்ந்து பழகிருக்காங்க. அப்ப என்ன சொல்ல முடியும்? அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, பொதுவா எதையுமே யோசிக்காம அரசாங்கம் வந்து எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்குது. இப்ப அந்த மக்கள் இருக்கிறவங்க இன்னமும் இப்ப என்னமோ போயிட்டு உட்காந்துட்டாங்களா? இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் எப்படி பாக்குதுன்னா, இவங்கெல்லாம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடையாது. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இல்லைன்னா அவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, அவங்க எலிஜிபிள் இல்ல, காட்டுக்குள்ள அவங்க இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க ஷெட்யூல் ட்ரைபா இல்லைனாலும் அவங்க காட்டுக்குள்ள தான் போய் வாழ்ந்துருக்காங்க. அவங்க யாரும் இப்ப இன்னைக்கு நேத்து போனவங்க கிடையாது, அவங்க எப்பவோ போயிருக்காங்க. பிறந்ததே அங்க பிறந்திருப்பாங்க, அப்பாவே அங்க இருந்திருப்பாங்க, எப்பவோ போயிருக்காங்க. அது வந்து 500 வருஷமா இருக்கலாம், 600 வருஷமா இருக்கலாம். அந்த ஊர்ல எத்தனை ஆண்டுகள் பழமையானதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கிட்டத்தட்ட 98 கிராமம் சும்மாவா ஒரு 2 கிராமம். அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் போனதுக்கு அஜித் படத்தை பார்த்துட்டு மூக்கு சிந்தின கூட்டம் இது. அத்திப்பட்டி காணாம போயிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கலாய்க்கும் போது அத்திப்பட்டிங்கிறீங்க. அத்திப்பட்டிங்கிற ஒரு கிராமம் காணாம போகுதுன்னா 98 கிராமம் காணாம போகுதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 98 கிராமம் சும்மாவா? 98 கிராமத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உடனே வெளியில போ அப்படின்னா எப்படி போக முடியும்? இப்ப அதனாலதான் அந்த மக்கள் வந்து போராடுறாங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு அந்த வன பாதுகாப்பு சட்டமும் வராது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வராது. ஏன் வராதுன்னா, அவங்க யாரும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கிடையாது. அதுல ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருப்பாங்க, அவங்க பிரச்சனை இல்லை, இப்ப தப்பிச்சுக்குவாங்க. ஆனா ஷெட்யூல் ட்ரைப் இல்லாத மக்கள் என்ன ஆகுவாங்க? வெளியேற்றப்படுவாங்க. அவங்க கட்டாயம் வெளியில போகணும். அவங்களோட வீடு, உடைமைகள், அவங்களோட பொருளாதாரம், அவங்க சேர்த்து வச்ச சொத்து, அவங்களோட விவசாய நிலங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வெளியேறணுமா? அப்ப அந்த மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அப்ப அவங்க வேற வழியில் அவங்களுக்கு வந்து நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நம்ம போராடி ஆகணும்னு சொல்லிட்டு 98 கிராம மக்களும் இறங்கி வந்து காடுகள்ல இருந்து இறங்கி வந்து மேகமலை மற்றும் வரசநாடு காடுகள்ல இருந்து இறங்கி வந்து இன்னைக்கு வந்து தேனியில கலெக்டர், ஏன்னா தேனியோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அது வரும், தேனி கலெக்டர் கிட்ட வந்துட்டு மனு கொடுத்துட்டு அவங்க போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த போராட்டத்துடைய நியாயமான கோரிக்கை என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படணும். நீங்க புலிகளோட வாழ்வாதாரம், அதாவது காட்டுல இருக்க புலிகளுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாட்டுல இருக்க மனுஷனை எல்லாம் சாகடிக்கிறதா, மனுஷன் எல்லாத்தையும் நாசம் பண்றதா? இந்த இடத்துல தான் நான் திரும்ப சொல்றது, தமிழ் தேசியத்திற்கும் இயற்கை சார்ந்த பாதுகாப்பு அரசியலுக்கும் ஒரு கேப் இருக்கு. இது வேற, இது வேற. இப்ப இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்றவன் என்ன சொல்லுவான்? இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்றவன் கிராமம் போனா என்னங்க பண்றது, வேற வழி இல்லைங்க, புலிகளை பாதுகாத்து தானங்க தீரணும் அப்படிமா. நான் என்ன சொல்றேன், புலிகளை பாதுகாக்கணும், ஆனா அதுக்கு இது வழி இல்லை. புலிகளை பாதுகாக்கணும், ஆனா அதற்கு மக்களை வந்து பலி கொடுத்து மக்களை அழிச்சு பாதுகாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காடுகளை பெருக்குங்க, காடுகளுக்குள்ள பாதுகாப்பை ஏற்படுத்துங்க, இனப்பெருக்கத்திற்கு தேவையான வழிவகைகளை நம்ம செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா வந்து இன்பிரீடிங் ஆகக்கூடாது புலிகள், அது எனக்கும் தெரியுது. அப்ப என்னன்னா வேற வழி இல்லை, சில புலிகளை இங்க இருந்து எடுத்து கொண்டு போய் அங்க விடணும், அங்க இருக்க புலிகளை இங்க கொண்டு வந்து எடுத்து வந்து விடணும். வேற வழி இல்லாம நம்ம சஃபில் பண்ணணும். இல்லைங்க மனித ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாம காடுகள் நீ இருக்குமா? இப்ப ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ணி தானே நீ எல்லா மக்களையும் அனுப்பணுங்கிற. பிளஸ் மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி நம்ம. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ப்ரையாரிட்டி கோஸ் டு ஹியூமன்ஸ் ஃபர்ஸ்ட், அடுத்துதான் எல்லா உயிரினங்களும். இந்த இடத்துல இயற்கையை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாலும்
முதல்ல தமிழனை பாதுகாக்கணும், தமிழ் மக்களை பாதுகாக்கணும், தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்து தான் எனக்கு இயற்கை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு கட் அண்ட் கிளியராக நம்ம சொல்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் ஆதரவாக நம்ம நிற்போமே ஒழிய, புலிகளை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இருந்தாலும் அதற்கு வேற வழியை தான் நம்ம பார்க்கணும். வேற இடத்துல மக்கள் வாழாத பகுதியில் காடுகளை பெருக்குங்க. எத்தனையோ புறம்போக்கு நிலங்கள் இருக்கு, அந்த நிலங்களை வந்து உள்ளடக்கி அந்த காட்டுடைய நிலப்பரப்பு அதிகரிங்க. மியோவைக்கு காடு முறையின் மூலமாக அந்த காட்டுடைய நிலப்பரப்பு அதிகரித்து புலிகளை இன்னும் கொஞ்சம் அதுக்கான இடத்த உருவாக்கி கொடுங்க. காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. காடுகளுக்குள்ள ஏரிகள் வெட்டுங்க, குளங்கள் வெட்டுங்க. அதன் மூலயமா உயிர்ச்சூழல் அதிகரிக்கும். உயிர்ச்சூழல் அதிகரிக்கும் மூலமா மான் மற்றும் உயிரினங்கள் அதிகரிக்கும். அதனால வந்துட்டு புலிகளோட எண்ணிக்கை தானா அதிகரிக்கும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து உயிர்ச்சூழலை பெருக்கணுமே ஒழிய, அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அப்புறப்படுத்திட்டு தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடாவடித்தனம். சரி, இப்போ இந்த மக்கள் என்ன கோரிக்கை வச்சு போராடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோரிக்கை யாருக்கிட்ட வைக்கிறாங்கன்னா தமிழக அரசிடம் வைக்கிறார்கள். அது குறிப்பாக விஜய் அண்ணாவிடம் வைக்கிறார்கள். முதல்வர் விஜய் இப்போ வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாமல் இருப்பது ஏற்புடையது இல்லை. இதற்கு இந்த மக்களுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கணும். அவங்க வைக்கக்கூடிய முதல் கோரிக்கை அப்படின்னா என்னன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய பெட்டிஷனுக்கு எதிராக இதை மறுபரிசீலனை செய்வதற்கான ஒரு பெட்டிஷனை தமிழக அரசு முன்வைக்கணும்னு கேட்குறாங்க. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்து வச்சிருக்கு. இந்த தீர்ப்புக்கு எதிராக மறு பெட்டிஷன் நம்ம தரப்பு நியாயங்களை சொல்லி பெட்டிஷன் கொடுக்கணும். காரணம் என்னன்னா, இப்போ இந்த மக்கள் வந்து அந்த பூர்வீக அந்த நிலத்துக்குரியவர்கள் தான். அவங்க 500 வருஷமாவோ 600 வருஷமாவோ அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்க மக்களை நீங்க பனிஷ் பண்ண முடியாது. அன்னைக்கு யாரோ ஒருத்தன் அவனோட முன்னோர் ஒரு 3-4 ஜென்ரேஷன் முன்னாடியோ 10 ஜென்ரேஷன் முன்னாடியோ காட்டுக்குள்ள போய் வேற பொழைச்சிக்கலான்னு போனவங்களை குறை சொல்ல முடியுமா நம்ம இன்னைக்கு? அப்ப இது என்ன சொல்றீங்க? அப்படின்னா எல்லாம் காலி பண்ணிட்டு போயிருங்கன்னா என்ன, எங்க காலி பண்ணி எங்க போவாங்க? இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் காலி பண்ணிட்டு நீ காட்டை காப்பாத்துறது தான் இந்தியா அரசாங்கத்தோட அவ்வளவு முக்கியம்னா, நார்த்ல உட்காந்து அங்க மக்களுக்கு காடை அழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அம்பானி அதானிக்காக அவ்வளோ பெரிய காட்டை அழிக்கிறீங்க. ராகுல் காந்தி போய் நின்றுட்டு வந்தார்ல காட்டுக்குள்ள, பாத்தீங்களா? அம்பானி அதானின்னா காட்டை அழிச்சுக்கலாம், காட்டை போட்டு தின்னுக்கலாம். ஆனா தமிழன் பேர் விரட்டடி. இயற்கை மேல இவங்களுக்கு இவ்வளவு அக்கறை என்ன நினைக்கிறீங்களா? தமிழனை டார்ச்சர் பண்றதுலையும், தமிழர்களை வந்து ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பார்க்கறதுலையும், தமிழனை வந்து நாதியற்று ஆக்குறதுலையும் என்ன ஒரு வெஞ்சன்ஸ் இவங்களுக்கு, எவ்வளவு வெஞ்சன்ஸ் பாருங்க. ஆனா அசால்ட்டா 98 கிராமம் போனா போயிட்டு போதான். ரொம்ப அசால்ட்டா தீர்ப்பு கொடுத்துறீங்க, ரொம்ப அசால்ட்டா நடைமுறைப்படுத்துறீங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அறிவு இருக்காதா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யோசிக்க மாட்டாங்களா? தீர்ப்பு அப்படி இருக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் உங்க தரப்பு போய் சொல்லணும்ல. இல்லைங்க, அது வந்து இப்போ வெறும் பிரைவேட் என்கோர்ஸ்மெண்ட் மட்டும் கிடையாதுங்க, அங்கே ரெசார்ட் இருக்குங்க, அதுக்கெல்லாம் நான் ஆதரவா இல்லை. உனக்கு வண்டி நானே ஓட்ட தயார், அங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட்டை உடைக்கிறதுக்கு வண்டியை நானே ஓட்ட தயார். இனி வேணா பாரிசாலன் நீங்க என்ன ரெசார்ட்டுக்கு ஆதரவா பேசுறீங்க அப்படின்னா, ஜேசிபி என் கையில கூட நானே போய் உடச்சு தள்ளுறேன், நீ எனக்கு காசு கூட கொடுக்க தேவையில்லை, நானே வண்டி ஓட்டு, எனக்கு கொஞ்சம் ஓட்ட தெரியாது, பட் நானே ஓட்டி ஏதாவது உடைக்கிறதானே. கண்டிப்பா உடைச்சிருவீங்க. உடைக்கணும் தானேங்க, டம்முன்னு அடிச்சு உடைக்க வேண்டியதான். இந்த கேம்ல எல்லாம் உடைக்கிறோம்ல, அந்த மாதிரி போட்டு ஏதாவது உடைக்க வேண்டியதான். இல்லை, இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? 98 கிராமம். ஏன்னா இப்போ நான் யாரையுமே சிறுமைப்படல, சென்னையில் வந்து ஒரு சின்ன ஆக்கிரமிப்பை வந்து அகற்றாங்க அப்படின்னாலே அதில் வந்து ஒரு 10 குடும்பம் இருக்குன்னா அவங்களுக்கு இன்னைக்கு வழி சொல்கிறதுக்கே கவர்மெண்ட்டுக்கு டக்குன்னு ஒரு வழி வர மாட்டேங்குது. ஆனால் 98 கிராமங்கள்னு வரப்போ என்ன மனசில் வச்சு அங்கேருந்து அப்புறப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க? எங்கே போவாங்கன்னு நினைக்கிறாங்க? எனக்கு புரியவே இல்லை. அதான் எக்கடை கெட்டு போங்கிறாங்க. எங்கே போவாங்க? எக்கடை கெட்டு போவா, ஐ டோன்ட் கேர். நீ இதெல்லாம் வந்து நீ உள்ள வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட அப்படின்னா இது என்ன ஆக்கிரமிப்பு யார் பண்ணிட்டா? அப்போ அதான் என்னன்னா, பிரைவேட் என்கோர்ஸ்மெண்ட்ஸை எப்படி இவங்க வந்து கணக்கெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அங்கே வாழக்கூடிய பூர்வீக மக்களையும் கணக்கெடுக்கிறாங்க. கேட்டால் அவங்க எஸ்டி கிடையாது, எஸ்டி இல்லைன்னா அவங்க வரவே கூடாது காட்டுக்குள்ள. இது என்னையா பேச்சுது? இது தமிழர் நிலப்பரப்பியா? தமிழன் எல்லாருமே நிலத்துக்குள்ள போவான் வருவான் தான். கால ஓட்டத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு எங்களுக்கு. இஸ்லாமிய படையெடுப்பு நடந்திருக்கு, வெள்ளக்காரன் படையெடுத்துட்டு வந்திருக்காங்க, எங்களுக்குள்ளே நிறைய சண்டையிடங்கள் நடந்திருக்கு, விஜயநகர படையெடுப்பு நடந்திருக்கு. இந்த படையெடுப்புகள்லாம் அதை தப்பிச்சு காடுகளை அழிச்சு ஊரை உருவாக்குனதே நாங்கள் தான். இல்லைன்னா இதை உள்ள எல்லாமே காடு தான். மேற்கு தொடர்ச்சி மலை எல்லா பக்கமும் காடு தானே, அதுல எல்லாம் ஊரா உருவாக்குனது யாரு? இப்போ தேனியை உருவாக்குனவன் யாரு? தமிழன் தானே. இப்போ தேனி மட்டும் அப்படி எடுத்தோன்னே ஊரா வந்துருச்சா? இதெல்லாம் உன்னுடைய வந்து இந்த சமஸ்கிருத புராணங்கள் எவ்வளோ இருக்கும். இந்த ஊரை இவர் உருவாக்கி விட்டாரு, அந்த ஊரை அவர் உருவாக்கி விட்டார், அப்படிலாம் நாங்கெல்லாம் உருட்டிட்டுலாம் இல்லை. எங்களுக்கு தெளிவாக தெரியும், என்னுடைய முன்னோர்கள் ரத்தத்தையும் சதையையும் உடம்பையும் உயிரையும் விட்டு வேர்வை சிந்தி தான் ஒவ்வொரு ஊர்களை உருவாக்கி இருக்கிறோம். அவ்வளோ கிராமம் இருக்குன்னா அது முழுக்க காடுகள் தான். அந்த காட்டில் இருக்க மரங்களை அழிச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி அதுக்கப்புறம் அது விவசாய நிலமா மாற்றி அங்கே இருக்கக்கூடிய யானைகள் எல்லாத்தோடய சண்டையை போட்டு அதுல விரட்டி விட்டு எல்லாம் பண்ணி அப்புறம் விவசாய நிலமா மாற்றி விவசாயம் பண்ணி அங்கே ஒவ்வொரு நாளும் உயிரை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்தவன் தமிழன்.
சாதாரண விஷயம் இல்ல. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஒரு இயற்கையை பாதுகாத்துட்டு உட்கார்ந்து இருக்கிற மக்கள் மத்தியில நீ வந்து இந்த சாதி கிடையாது, நீ வந்து ஷெட்யூல் ட்ரைபுக்குள்ள வரல, அதனால நீ வந்து இங்க உள்ள எப்படியாவது திருட்டுத்தனமா வந்தவன் தான் அப்படின்னா இது என்னையா பேச்சுது? நாங்கள் எல்லாருமே எஸ்டி தான்யா, நாங்க எல்லாருமே காட்டுக்குள்ள இருந்து வந்தவன் தான். நீ இப்ப பிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க சோசியல் ஸ்டேட்டஸ் அது இதுன்னு வச்சுக்கிட்டு. நாங்க எல்லாருமே காடுகள்ல இருந்து வந்தவங்க தான், எங்களுடைய வரலாறு எல்லாமே அதான சொல்லுது. சிவபெருமன் எங்க காட்டுக்குள்ள இருந்து வந்தவர் தான், முருகன் எங்க காட்டுக்குள்ள இருந்து வந்தவர் தான், எல்லாருமே காட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தான். ஸோ காட்டுக்குள்ள இருந்து வந்தவங்க தான் மனுஷன். திரும்ப அவன் காட்டுக்குள்ள போனா போவான், வெளியில வரணும்னா வருவான், அப்படிதான் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க சட்டத்துக்கு கொண்டு வரீங்க, இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் வேட்டையாடக்கூடாது, ஒத்துக்கிறோம். ஏன்னா மனிதன் வந்து அதிகமா பேராசைப்பட்டு அழிச்சிட்டான். அப்ப காட்டுக்குள்ள இன்னைக்கு போய் வேட்டையாடக்கூடாது, ஆமா அதை ஏற்கிறோம். புலிகளை கொல்லக்கூடாது, ஏற்கிறோம். யானைகளை வேட்டையாடக்கூடாது, ஏற்கிறோம். ஆனா உள்ள போன மனுஷனை ஃபுல்லா வந்துட்டு வெளியில கிளம்பு அப்படின்னா அது என்ன பேச்சுது? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ரேம்ப் அமைக்கிறதுக்கோ இல்லை அந்த மாதிரியான ஒரு மாற்று பாதை அமைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ப்ராக்டிகலி வந்து எவ்வளோங்க ரொம்ப காஸ்ட்லியான அஃபேராக இருக்கும் இல்லையா? அது கூட நான் என்ன கேட்குறேன்னா, ஆமாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதை விட இவங்க இடிச்சிட்டு காலி பண்ணுறது வந்து இவங்களுக்கு ஈஸி தான். அதுக்காக ஒரு பல சந்ததியாக வாழ்ந்துட்டு இருக்கவங்கள அப்படியே அம்போன் விட்டுற முடியாது. அதான் அடுத்த கட்ட நடவடிக்கை தான் யோசிக்கணும். அரசாங்கம் வந்து சரி அங்கே மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, புலியையும் பாதுகாக்கணும் மக்களையும் பாதுகாக்கணும், இப்படி யோசிக்கணும். புலியா மக்களான்னு பார்க்கக்கூடாது, புலியும் வேணும் மக்களும் வேணும். என்ன பண்ணலாம் பேலன்ஸ், இந்த பேலன்ஸ் பண்ணி எப்படி என்ன செய்யணுமோ அதான் சொல்யூஷனு. சரி இந்த புலிக்காக மக்கள் எல்லாம் பலி கொடுக்குறதா? என்ன பேச்சு இது? இங்க வந்து வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு, சண்டைகள் இருக்குது. மேய்ச்சல் சமூகங்கள் அங்கே காட்டுக்குள்ள போய் ஆடு மாடு மேய்க்கும் போது புலி வந்து அடிக்கும் போது சில பேர் விஷம் வச்சு கொண்டுறாங்க. இதெல்லாம் தவறு தான், இதெல்லாம் நாங்கள் நியாயப்படுத்தலை. ஆனால் அது புரிதலை ஏற்படுத்தணும்ல. நான் தான் அன்னைக்கு ஒரு விவசாயி ஒருத்தர் போட்டிருக்காரு, கீரி பிள்ளை வந்து நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், கீரி பிள்ளை என்னோட தோட்டத்துக்கு வந்துருச்சு, அதை வந்து நான் பிடிச்சி வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் நான் வெளியே விட்டுட்டேன்னாரு. ஆனால் கீழே கமெண்ட்ல வந்துட்டு டேய் விட்டுட்டியா இல்லை உண்மையை சொல்ல அப்படின்னா சிரிச்சு வச்சிருக்காரு. அப்போ நான் கொண்டு சாப்பிட்டுட்டேங்கிறது தான் அதுக்கு பொருள் வருது, இன்டெரக்டா அதுக்கு பொருள் வருது. அது சிரிச்சு வச்சிருக்காப்ல, எதுக்கு இன்ஸ்டாகிராமில் போடுறாப்புல. இந்த ரைவல் கீழே கமெண்ட்ல அதை அடிச்சு கொள்ளு எத்தனை பேர் தெரியுமா? எல்லாம் யாருன்னா விவசாயிகள் யாரு? இயற்கை நேசிக்கக்கூடியவர்கள். அப்ப இங்க என்ன பிரச்சனை ஆயிருக்கு? விவசாயியே கரப்ட் ஆயிட்டான், புரியல அவனுக்கு மற்ற உயிரினங்கள். அப்ப நம்ம நான் அடுத்து என்ன விளக்கம் போட்டிருந்தேன்னா, இங்க பாரு, நம்மளுடைய மரபே விவசாயம் செஞ்சு முடிச்சு அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போய் சாமிக்கு படைக்கிறது, சாமி கிட்ட வச்சுட்டு தான் அடுத்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சாமி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துச்சுங்கிறது நம்மளோட நம்பிக்கை, அதுதான் இயற்கை வாழ்வியல். ஸோ அந்த நம்பிக்கையில சாமி தான் கீரியா வராருன்னு நினைச்சுக்கோ, சாமி தான் யானையா வராருன்னு நினைச்சுக்கோ. யானை வந்து ஒரு 2 தென்னை மரத்தை உடச்சிட்டு போச்சுன்னா சாமி வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த 2 தென்னை மரத்தை உடச்சிட்டாருன்னு நினைச்சுக்கோ. இது எனக்கெல்லாம் நடக்காம இருக்குன்னு நினைக்காதீங்க, எங்களுக்கு இது நடந்திருக்கு, அப்படிதான் நினைச்சுக்குவோம் நாங்க, அப்படிதான் நினைச்சுக்குவோம். அதுக்காக யானை மேல கோபப்பட முடியுமா? யானை என்னடா பண்ணும், பாவண்டாது. சிலர் அப்படி புரியறது இல்லை நிறைய பேருக்கு. நாய் குறுக்கால வந்துருச்சு, வேற எங்க போகும்? அது என்ன பண்ண முடியும்? சில விஷயங்கள் வந்து விதி ஒரு ரோட்ல நடந்து போறோம், திடீர்னு நாய் கடிச்சிருச்சு, என்ன பண்றது? எல்லா நாய்களும் கொண்டு முடியும். சரி ஓகே, ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சு, அது என்ன உங்ககிட்ட முன்பின் ஏண்டா கூட பழகுறீங்க, ஒன்னா ஒரு இலையில உட்காந்து சாப்பிடுறீங்க, முதுகுல குத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க, நாயோட மோசமா நடந்துக்கிறீங்க. மனுஷனா இருக்கவங்களே இந்த அளவுக்கு இழிவா நடந்துக்கும் பொழுது ஒரு நாயிடாது. அப்ப உடனே நாய் எல்லாத்தையும் அழிக்கணும், நாயெல்லாம் கொல்லணும், இது என்னடா சைக்கோபேத்தா அலையறீங்க எல்லாம். ஒண்ணு அப்படி போயிடணுங்கிறாங்க, போலரைஸ்டா இப்படி வந்துடணும்ன்றாங்க. நாங்க சைக்கோபேத், நாங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு சொல்லுங்க. ஹியூமன்ஸ் கிடையாது, பைத்தியக்காரங்க அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ஒரு பேலன்ஸா வாழ தெரியாதா உங்களுக்கு? நாய் இனப்பெருக்கமாக தான், அதனால நாய்க்கு சோறு வைக்கிறவங்க போய் அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அந்த வீடியோஸும் நிறைய வருது. என்னங்கடா பேசுறீங்க? இப்ப நீ சாப்பிட்ட உடனே என்ன பண்ணுவ? போயிட்டு பொண்டாட்டி பிள்ளை குழந்தை பத்துக்கிட்டே இருக்கியா? நாயும் அதே மாதிரி தான்டா. நாய்க்கு ப்ரீடிங் சீசன் வரும்போதாண்டா அதுக்கு இதெல்லாம் வரும். இது தெரிஞ்சுக்கோங்கடா தற்குறிகள். ஆனா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் அதை அதே பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மார்கழி மாசம் ரோட்ல பாத்தீங்கன்னா நாய்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடும். அதுக்கு அந்த டைம்ல 6 மாசத்துக்கு ஒரு முறை தான் நாய்களுக்கு இனப்பெருக்கம் வருது. அந்த சீசன்ல கரெக்டா அந்த நாய்களை பிரிச்சு வச்சாவே போதுமானது. ஆனா நீ என்ன பண்ற? நாய்க்கு சாப்பாடு வைக்கும் போதெல்லாம் என்னமோ சாப்பிட்டுட்டு அது போய் குட்டி போடுதுன்னு நினைக்கிறேன். மார்கழி மாசம் தாண்டா இனப்பெருக்கம் ஆகும், சும்மாலாம் இனப்பெருக்கம் ஆகாது. மனுஷன் தான் எல்லா நேரமும் இனப்பெருக்கம் பண்ண முடியும், நாய்க்கு அப்படி பண்ண முடியாது. அடிப்படை அறிவு இல்லை. நாய்க்கு சோறு வைக்கணும்லாம் போய் சண்டை போடுறான். இப்ப அதே தான், ஒன்னா புலிங்கிறான். ஆமாண்டா புலி முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்காக மனுஷன் எல்லாம் பலி கொடுப்பியா?
என்ன என்ன நரேஷன், என்ன புரிதல், என்ன புத்தி இவங்களுக்கு? அப்ப இது ஒரு பேலன்ஸ்டா பார்க்க தெரியல, இயற்கையை பற்றியான புரிதல் கிடையாது. மக்களை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், நசுக்கலாம்னு நினைச்சிட்டு ஒரு கூட்டம் அலையுது. இப்ப இவ்வளவு பேர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் இறங்கி வந்து நான் உங்களுக்காக இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன இவருக்கு தயக்கம்? காதுல ஒரு காதுக்கு முதல்ல போச்சு. என்னங்க இவ்வளவு பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, காதுக்கு போகலன்னா யார் கத்துனாதான் காதுக்கு போகுமா? இல்லைங்க, இதோட பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. 98 கிராமங்கள் அழியிறத விட வேற இஷ்யூ தமிழ்நாட்டில் வேற இஷ்யூ இப்போதைக்கு என்ன பெரிய இஷ்யூ? இப்படி நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் பெரிய இஷ்யூ. 98 கிராமம் அழிய போகுது தமிழ்நாட்டிலே பெரிய இஷ்யூனா இதான். காவேரி பிரச்சனை எல்லாம் இஷ்யூ தான், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா 98 கிராமம் அழியிறத விட வேற என்ன இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆயிரும்? 98 கிராமம், 1 இல்ல 2 இல்ல, எத்தனை ஆயிரம் மக்களோட வாழ்வாதாரம், எத்தனை ஆயிரம் மக்களுடைய எதிர்காலம், வாழ்வியல், எவ்வளவு வரலாறு, அங்க எத்தனை கோயில் இருக்குது, எத்தனை சர்ச்சுகள் இருக்கும், எல்லாத்தையுமே வந்துட்டு வனத்தை மீறி கட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வனம்னு யார் எப்ப அறிவிச்சா, எப்ப அது ஊர் வந்துச்சு? நீ இதெல்லாம் வனப்பகுதின்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த ஊர்கள் இருக்குது. கரண்ட்லாம் வரதுக்கு முன்னாடி இருக்கும். நீ என்னமோ வந்து ஆக்சுவலா பெரிய பெரிய ஊருக்குங்க, சின்ன சின்ன ஊரும் கூட கிடையாது, பெரிய பெரிய ஊருங்க. ஒரு சின்ன கிராமம் 10 வீடு 15 வீடுங்களாம் கிடையாது, அது மாதிரியே இருக்கு கிராமங்கள். இந்த 98 அந்த மாதிரியே இருக்கு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களும் இருக்கு. வாட்டு இஷ்டத்துக்கு அவாட்டு வந்து எல்லாத்தையும் காலி பண்ணுன்னா எங்க போவாங்க மக்கள்? யாரும் காலி பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல மறுபரிசீலனை செஞ்சுதான் தீரணும். அதற்கு தமிழக அரசு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்கணுமோ அந்த அழுத்தங்கள் கொடுக்கணும். இதே சுப்ரீம் கோர்ட் தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு சொல்லிச்சு. அப்புறம் அவங்க அதுக்கப்புறம் மாறினாங்கல்ல. புரிதல் இல்லாம எல்லாரும் செய்யற தவறுகள் தான். புலியை பாதுகாக்கணும், எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாக்கணும். மக்களை அழிச்சு புலியை பாதுகாக்கிறதுங்கிறது முட்டாள்தனம், மடமை. அந்த மடமையை யாரும் செய்யக்கூடாது. இது 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 வந்து நம்ம பேசலாம், ஆனா அதிகாரம் யார் கையில இருக்கு? விஜய் அவர்கள் கையில இருக்கு. அவர் தான் அந்த மக்களை பாதுகாக்க முடியும். தமிழக முதல்வர், உங்களுடைய கடமையிலேருந்து நீங்க பின்வாங்காதீங்க. அங்க போராடக்கூடிய மக்களுக்கு உறுதியாக நீங்க ஒன்னாங்க போங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அந்த மக்களை சந்திங்க, இல்ல உங்க கட்சிக்காரர்களை அங்க அனுப்பி அவர்களுக்கு வந்து ஆறுதல் கொடுங்க, உத்தரவாதம் கொடுங்க. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்ப நீங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாவே போதும், மக்கள் வந்து அங்க போராட்டத்தை கைவிடுவாங்க. அவங்க கேட்கிற ஒரே கோரிக்கை அதுதான், தமிழக அரசு சார்பா வழக்கு தொடுக்கணும், இங்க வந்து எங்களை காலி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வழக்கு வைக்கணும். அது அப்புறம் அந்த வழக்கு திரும்ப போய் விசாரிச்சு அதெல்லாம் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஆயிரும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. கரெக்டா? இப்ப வந்து காலி பண்ண சொல்றாங்க, வெளியே போங்கன்னு சொல்றாங்க, காலி பண்ண சொல்றாங்க. எப்ப வேணாலும் இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவைப்பட்டா ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு உடைக்கலாம், அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப அதனாலதான் மக்கள் வந்து வேற வழி இல்லாம இறங்கி வந்து போராட்டத்துல இறங்குறாங்க. எவ்வளவு கொஞ்சம் நஞ்ச போராட்டமா, கொஞ்சம் நஞ்ச பேரா வந்துட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் அதை அப்படியே கடந்து போகுது. ஊருங்க 50க்கும் மேற்பட்ட ஊர்கள், கிராமங்கள் எல்லாமே இருக்கு. அதாங்க கடந்து போறாங்க பாருங்க ஊடகங்கள். சும்மா லைட்டா மென்ஷன் பண்ணிட்டு தேனி மலை கிராம மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், விளக்கமாவே சொல்றது இல்ல. மேலோட்டமா தேனி மலை கிராம மக்கள் போராடுகிறார்கள். என்ன பொழுது போகாமையா? என்ன ரீசன் சொல்லணும்ல, அதை ஒழுங்காவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படியே மேலோட்டமா இது டிபேட் ஆக மாட்டேங்குது. இதை உட்காந்து பேசணும்ல, 4 பேர் வந்து உட்காந்து பேசணும்ல. ஒரு இயற்கை ஆர்வலர், ஒரு இவங்க மக்களுக்காக பேசுறவங்க, இந்த கட்சியை சார்ந்தவங்களாம் உட்காந்து ஒரு டிபேட் பண்ணணும்ல, எதுவும் கண்டுக்கல. அசால்ட்டா இருக்காங்க. அதாவது தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. இப்பவே பிரச்சனையை வந்து அணுகி உடனே தீர்வு கொடுக்கறதுக்கு தான் தமிழக முதல்வர் வந்து இறங்கி வரணுமே ஒழிய பிரச்சனை பெருசான பார்த்துக்கலாம்னு இருக்காதீங்க, பிரச்சனை பெருசாயிரும். ஸோ இப்போ நம்ம உறுதியா இந்த விஷயத்துல நம்ம வந்து யாரை நம்ம நம்புறோம் அப்படின்னா தமிழக முதல்வரையும் தமிழக அரசையும் மட்டும்தான் நாங்கள் நம்புகிறோம். தமிழக அரசு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணணும். இதுதான் அந்த மக்களுடைய முக்கியமான கோரிக்கை. 2வது, அவர்களையும் அந்த வன பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள அங்கீகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இல்லைன்னா இது இன்னைக்கு இவங்களுக்கு காலத்துக்கும் ஓடும், பிரச்சனையாவே இருக்கும். இவங்க வந்து எஸ்டி ட்ரைப்ஸ் இல்லை, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இல்லை. அதில் கொஞ்சம் பேர் எஸ்டியா இருந்தாலும் பெரும்பான்மை மக்கள் அங்கே வந்து எஸ்டியா இல்லை. ஸோ அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களையும் இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணுங்கிறது தான் நம்ம இங்கே முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. 2வது, இந்த பொதுநல வழக்கு போடுறேன், புடலங்காவை புடுங்குறேன், அதை கிழிக்கிறேன், அதை பண்ணுறேன், அதன் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சம் வரும், நாங்கள் வந்து வெட்டி முறிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த சுயநலத்தோட சில பேர் இந்த விளம்பர பிரியர்கள் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க அட்வொகேட்டாக மாறி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு விளம்பர புத்தி இருக்கும். அந்த விளம்பர புத்தி என்னன்னா போய் சொரியிறது, மக்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை வரும், மக்களுக்கு அங்கே என்ன பாதுகாப்பு இல்லாமல். இதே மேகமலையில் உங்களுக்கே தெரியும், சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் அவர் என்ன பண்ணாரு, மாடுகள் யாரும் மேய்க்கக்கூடாது, மேகமலை வனப்பகுதியில் மாடுகள் மேய்க்கக்கூடாது அப்படி கொண்டு ஒரு
அப்படியே தன்னார்வலர் இவர், தன்னார்வலர் அப்படியே இறங்கி வந்து மக்களை நாசம் பண்றது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதிய வன்மம், அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு இவனுக்கு ஆகாது. அங்க இருக்கவங்களாம் மாடு மேய்ச்சு வசதியா இருக்காங்களே, அப்ப எப்படியாவது அது கெடுக்கணும், கேஸ் போடுவாங்க. வன்ம பயலுக, வன்மம் பிடிச்சி அலையிறாங்க. நான் என்ன கேக்குறேங்க, மாடை போய் மேய்க்கிறவன் யாரு? பண்ணை முதலாளியா? இல்ல, அவருங்க மாடை வச்சு. ஆனா இந்த கேஸ போட்டவன் என்ன சொல்லியிருப்பேன் வந்துட்டு, அவங்களாம் பெரும் முதலாளிகளாம், இது மாடு மேய்க்கிறவன் பெரும் முதலாளி. வெக்கம் இல்லையா? அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சு விட்டு போட்டு அதுக்கப்புறம் போராட்டம். ஒரு நாள் போய் மேய்ச்சிட்டு வந்துருவாங்க, ஒரு நாள் போய் இவங்க எப்படியா அப்படியே போயிட்டு இவங்க வீடியோ கேமராலாம் சுத்தி எடுத்து மாடுக்கு தடையை நாங்க உடைச்சிட்டோம். ஒரு நாள் இவங்க மாட்டை ஓட்டிட்டு போயிட்டா தடை உடஞ்சிருமா? மாட்டுக்கு ஷூ எல்லாம் போட்டு விட்டு யாரடா ஏமாத்துறீங்க? என்ன நீ பண்ணிருக்கணும்? நான் போட்ட வழக்கு தப்புன்னு நீ திரும்ப வழக்கு போட்டிருக்கணும், வழக்கு போட்டு நீ கேஸ் நடத்தி இருக்கணும். பண்ணியா? இல்ல, அப்புறம் நல்ல பேர் வாங்க முடியாது. இவங்களே வழக்கு போட்டு மாடு மேய்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுவும் மேகமலை தான். ஏன்னா இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் இன்டர்லிங்க்டு. அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு முன்னாடி இது ஏதோ கார்பரேட் பிளானுங்க. இது அவங்களை அங்க இருந்து உள்ள இருந்து அவங்களை அப்புறப்படுத்தணுங்கிறது ஏதோ ஒரு பிளான், ஏதோ ஒரு சதி திட்டம். அங்க இருக்க மக்களை அப்புறப்படுத்துறதுக்கு அப்படியே ஒவ்வொன்றா ஸ்கெட்ச் போட்டு நகர்ந்துருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் என்ன? ஐடி கம்பெனி நிறுவனர்களா? விவசாயிகளா இருப்பாங்க. இப்ப விவசாயம் இருக்கவன் மாடு வச்சிருக்கணும், மேய்ச்சல் தொழில் செய்யறவனும் மாடு ஆடு வச்சிருக்கணும். இப்ப அங்க மாடு ஆடு வைக்க கூடாது, வளர்க்க கூடாது, அங்க மேய்ச்சல் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா இப்படி ஒருத்தன் கேஸ போட்டான். ஒரு கேஸ் நடத்தி இருக்கிற, அந்த கேஸுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பு வந்து மக்களுக்கு எதிரான தீர்ப்புனா அடுத்து நீ ஒரு நல்லவனா இருந்தா நீ போய் கேஸ் நடத்தணும்ல. இல்லைங்க, தப்பா நான் கேஸ் போட்டேங்க, நான் என் குற்றத்துக்கு வருந்துறேங்க, முதல்ல பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் வேற நோக்கத்திற்காக போட்டேன், அது வேற மாதிரி தீர்ப்பு வந்துச்சு, இதுக்கு நான் வருந்துறேன்னு சொல்லணும். கொஞ்சம் கூட நல்லவங்க இல்லைங்க இவங்களாம், ஏமாத்து பேர்வழிகள். நமக்கு அவ்வளவு கோவம் வருது இவங்களை பத்தி. இதெல்லாம் என்னைக்காவது இருந்தாலும் ஒரு நாள் மக்களுக்கு இதெல்லாம் உண்மை தெரியதான் வரும். அப்ப எல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க? கேவலப்படுத்த மாட்டாங்க. இன்னைக்கு அங்க போராடுற மக்கள் அங்க மாடு மேய்க்க கூடாது, இப்ப விவசாயமும் பண்ணக்கூடாது, வாழவும் கூடாது. இப்ப அங்க வாழவும் கூடாது, அங்க வீடு வச்சிருக்க கூடாது, என்ன கிளம்பு. இது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஏதோ ஒரு வேற ஏதோ கிரேட்டர் பிளான் பண்ணி இந்த கார்பரேட் கைக்கூலிகள் ஒவ்வொருத்தனா வேலை பார்த்திருக்கான். இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குது. இது அப்பட்டமா தெரியுது. அந்த மக்கள், தேனி கிராம மக்கள் இதை உள்வாங்கணும். உங்களுக்காக வந்து முதல கண்ணி விட்டுட்டு இப்ப சில பேர் வருவாங்க, கூடவே நிற்பாங்க. ஆனா முதுகுல குத்திட்டு போயிடுவாங்க. அதான் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு முறையும். மக்கள் கவனமாக நின்று தமிழக அரசுக்கு சரியான அழுத்தங்களை கொடுத்து தமிழக அரசு ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அந்த வழிமுறைகளை செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த மேகமலை வனப்பகுதியை பாதுகாக்க வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மக்களை அகற்றுவதற்கு அங்க வேலை பார்க்கறது அயோக்கியத்தனம். அதுவும் அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள்ங்கிற அந்த வன்மத்தை வச்சுக்கிட்டு அகற்ற வேலையை பார்க்கறது இன்னும் பெரிய அயோக்கியத்தனம். இந்த வேலையில் தான் பண்ணிட்டு அலைகிறாங்க நிறைய பேர். அது தெரியாம கிடையாது, பண்ற திருட்டுத்தனம் தெரியுது எங்களுக்கு. தயவு செஞ்சு மக்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மேகமலை மக்களுடைய வாழ்வாதாரம் விவசாயமும் ஆடு மாடு மேய்ச்சலும். இப்போ அதுக்கு ஆப்பரிச்சு விட்டாச்சு. இப்போ அங்கே வாழ்றதுக்குமே வழி இல்லைன்னு சொல்லி அவங்கள இறக்கி விட்டாச்சு. இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. நாங்கள் உண்மையாக அந்த 98 கிராம மக்களுக்கு ஆதரவாக இருப்போம். சமூக வலைதளங்களையும் ஊடகங்களையும் இந்த கருத்துக்களை எடுத்து பரப்புவோம். அந்த 98 மலை கிராம மக்களும் இந்த கருத்துக்களை எடுத்து பரப்புங்க. மக்கள்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ இந்த விஷயம் போய் சேருதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு நமக்கு நன்மை வந்து சேரும். இன்னொன்று, நாங்களாம் இருக்க வரைக்கும் எந்த கொம்பனும் உங்களுடைய நிலப்பகுதியில் இருந்து உங்களை அகற்றுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதுக்கு வந்து உடனடியாக தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழ் தேசியர்கள் கண்டிப்பாக தலைநகரிலும் கூட ஒரு பெரிய போராட்டத்தையும் ஒரு கவன ஈர்ப்பையும் ஏற்படுத்துவதற்கான வேலைகளையும் வழிமுறைகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். அதை மனசில் வச்சுட்டு உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய மக்களுக்கு தான் நாங்கள் என்றைக்குமே ஆதரவாக நிற்போம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம், தயவு செய்து அந்த மக்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக அவர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க. அவங்க போராடுவது வேற எதற்காகவும் கிடையாது, அவங்க வாழ்வாதாரத்துக்காக. அந்த வாழ்வாதாரத்துக்காக நிற்கக்கூடிய மக்களுக்கு துணையாக நில்லுங்கள். உங்களை நம்பி வாக்கு செலுத்திய எத்தனையோ பேர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஸோ பார்த்து நடவடிக்கை எடுங்க. விரைந்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு அவங்களுக்கு வந்து இது எப்படி பிரச்சனைனா, இப்போ அந்த மக்களுக்கு வந்து
நம்ம நாளைக்கு இங்க இருப்போமா இருக்க மாட்டோமா, இது எவ்வளவு ஒரு மன உளைச்சல் தெரியுமா? இப்போ ஒன்றும் சிம்பிளுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அபார்ட்மெண்ட் ஓனர் வந்து சார் நீங்க வந்து காலி பண்ணிக்கோங்க, ஆனா நான் எப்பன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வைங்க, தூக்கமே வராது. உங்களுக்கு ஐயோ இப்ப காலி பண்றதா, வீடு பணம் இல்லாத நேரத்துல காலி பண்ண சொல்லிட்டா என்னடா பண்றது, இப்பவே போய் பார்க்கணுமா, என்னடா பண்றது, ஐயோ இங்க இருந்து நம்ம இங்க ஆஃபீஸ் எல்லாம் பக்கமா இருக்கேன்னு ஒரு வீடு உங்களுக்கு நாளைக்கு ஒரு வீடு போய் வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஸோ வாடகைக்கு தங்கியிருக்க நமக்கே ஒரு வாடகை வீட்டை காலி பண்ண சொன்னா நமக்கு வந்து போயிட்டு அது எவ்வளவு. ஆனா சொந்தமா அந்த மண்ணுல பூர்வீகமா இருந்து விவசாயம் பார்த்துட்டு நிலம் சொந்த நிலபலத்தோட இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தம்பி நீலாம் இங்க இருக்கக்கூடாதுப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? யார்கிட்ட இந்த நிலத்தை விற்க முடியும்? விற்கனாச்சும் முடியுமா? அவ்வளவுதான், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா? அதெல்லாம் வந்து திருட்டுத்தனமா எடுத்துக்கிட்டதான். அவங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து அந்த காடா இருந்த நிலத்தை விவசாய நிலமா மாத்தி அங்க உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் திருட்டு நிலம்னு சொல்லிட்டு நீங்க வாட்டு இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனாலதான் அந்த மக்கள் வந்து வெயிலும் பார்க்காம மழைன்னு பார்க்காம அது நிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம உறுதுணையா இருக்கிறோம், யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம உறுதுணையா இருக்கோம். அந்த மக்களுக்கு நன்மை நடக்குங்கிறது நம்புறோம். விஜய் அவர்கள் இறங்கி வரணும். இறங்கி வரலைனாலும் கண்டிப்பா மக்கள் இறங்கி போக போறது இல்லை. மக்களே இறங்கி போனாலும் நாங்க இறங்கி போறதாக இல்லை. ஸோ இதுதான் விஷயம். ரைட், ஓகே. இப்போ குறிப்பாக வந்து தேனியை சுற்றி உள்ளவங்க தேனிக்காரங்களாம் வந்து இந்த காணொலியை பரப்புங்க. மற்றவங்களும் இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொலி மூலமாக பரப்பி உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து பதிவிங்க. மிக்க நன்றி. நன்றி.